ஓம் சாய்ராம். நம்ம வீட்டில் எப்போவுமே நல்லது நடக்கணும், வீட்டில் சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கணும், பண கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், குடும்பத்தில் எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு தான் நாம் எல்லாருமே ஆசைப்படுறோம். அந்த வகையில் நம்ம வீட்டில் மகாலட்சுமி அம்மனை கலசம் வச்சு எப்படி வழிபாடு பண்ணலாம், அம்மனை வீட்டுக்கு அழைச்சி பூஜை செய்கிற முறைகள் என்ன, எந்த நாளில் பூஜை செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யலாம், கலசத்தை எப்படி வைக்கணும், என்னென்ன பொருட்களெல்லாம் வைக்கணும், இதெல்லாம் ரொம்ப சுலபமான முறையில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக ஒரு விஷயம், பூஜை அப்படின்னா நிறைய பொருட்களை வாங்கி நிறைய செலவு பண்ணித்தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மனசார பக்தியோடு பண்ணினாலே போதும். முதல்ல வீட்டை எப்படி தயார் பண்ணணும், பூஜை செய்ய போகிற நாளைக்கு முன்னாடியே வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் இல்லையா. குறிப்பாக பூஜை அறை அல்லது பூஜை செய்ய போகிற இடத்த நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுத்தமான உடை அணிஞ்சு பூஜையை நம்ம ஆரம்பிக்கலாம். பூஜை செய்கிற இடத்துல ஒரு சின்ன மணை அல்லது பலகை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு சுத்தமான துணி விரிச்சுக்கலாம். அதில் மகாலட்சுமி அவனுடைய படத்தை அழகாக வச்சுக்கணும். படத்துக்கு சந்தனம் குங்குமம் வச்சு பூக்களெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கணும். கலசத்தை எப்படி வைக்கணும், இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா கலசம் எப்படி வைக்கணும். ஒரு சுத்தமான செம்பு அல்லது பித்தளை, இந்த உலோகத்தாலான கலசம் நாம் எடுத்துக்கணும். அந்த கலசத்தில் சுத்தமான தண்ணீர் ஊற்றிக்கணும். உங்கள் வீட்டில் வழக்கமாக கலசத்துக்கு ஏதாவது பொருட்கள் சேர்ப்பாங்களா அப்படின்னா அந்த முறையில் சேர்த்துக்கலாம். கலசத்துக்கு வெளியில் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கலசத்தில் மா இலைகளை வைக்கலாம். அதுக்கு மேலே ஒரு தேங்காயை வச்சு தேங்காய்க்கும் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கணும். இப்போது அந்த கலசத்தை மகாலட்சுமியினுடைய அம்மன் படத்துக்கு முன்னாடி வச்சுக்கணும். கலசத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றும் போது மனசில் ஒரு நல்ல எண்ணத்தோட மகாலட்சுமி தாயே எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் அருள் புரியணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கணும். மகாலட்சுமி அம்மனை எப்படி வழிபாடு பண்ணணும், முதல்ல விநாயகரை மனசில் நினச்சிக்கோங்க. ஓம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லி விநாயகரை வணங்கிட்டு அங்கே பிள்ளையார் பிடிச்சி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். அதுக்கு பிறகு மகாலட்சுமி அம்மனை மனசார நினச்சிக்கிட்டு அம்மனுக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்கள் வேண்டுதலை மனசார நீங்கள் சொல்லணும். தாயே மகாலட்சுமி எங்கள் வீட்டில் எப்பவுமே நிம்மதி இருக்கணும், வீட்டில் சண்டை பிரச்சனை இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணும், எங்களுக்கு தேவையான செல்வ வளத்தை நீங்கள் தரணும், நல்ல வழியில் சம்பாதிக்கிற மனசையும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசையும் அந்த தகுதியும் எங்களுக்கு கொடுக்கணும், எங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டங்களையெல்லாம் நீங்கி நல்ல வழியை நீங்கள் காட்டணும் அப்படின்னு உங்கள் மனசில் இருக்கிறத அம்மன்கிட்ட சொல்லணும். சரியா? பெரிய பெரிய மந்திரங்கள் தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை இறைவன்கிட்ட மகாலட்சுமி தாயார்கிட்ட ஒரு குழந்தைய மாதிரி மனசார கேட்கலாம். சரி, பூஜைக்கு என்னென்ன வைக்கலாம் அதை பார்க்கலாமா? மகாலட்சுமி அம்மனுக்கு மலர்களை சமர்ப்பணம் பண்ணலாம். சந்தனம் குங்குமம் வைக்கணும். வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் அப்புறம் இது மாதிரி பூஜை பொருட்கள்லாம் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். நைவேத்தியமாக வீட்டில் நாம் செய்கிற ஏதாவது ஒரு இனிப்பு அல்லது பழம் வைக்கணும். இதுக்காக காசு அதிகமாக செலவு பண்ணி எல்லாத்தையும் குவிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருட்களையே சுத்தமாக பக்தியோடு வச்சு பூஜை பண்ணலாம். முக்கியமானது பொருள் கிடையாது, நம்ம மனசு தான் தெய்வத்துக்கு தேவைப்படுது. எந்த நாளில் மகாலட்சுமி பூஜை செய்யலாம்? அம்மனை அழைக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது. வரலட்சுமி அம்பாளை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய நேரம் 20/8/2026 வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் 10:40 மணி முதல் 11:40 மணி வரை. அதுக்கு பிறகு மாலையில் 6 மணிக்கு மேலே நம்ம அழைக்கலாம். 21/8/2026 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, அன்னைக்கு காலையில் 6 மணிக்கிலேருந்து 7:20 வரைக்கும் நம்ம அம்மனை வழிபாடு பண்ணலாம், அழைச்சிக்கலாம். வரலட்சுமி நோன்பு வழிபடக்கூடிய நேரம் எப்படின்னா 21/8/2026 வெள்ளிக்கிழமை 9 மணி முதல் காலை 9 மணி முதல் 10:20 வரை 10:20 மணி வரை நம்ம அம்மனுக்கு வழிபாடு பண்ணலாம். அப்புறம் 10 மணிலேருந்து 12 மணி வரை நம்ம வழிபாடு பண்ணலாம். மாலையில் 6 மணிக்கு மேலே அம்மனுக்கு வழிபாடு பண்ணலாம். புனர் பூஜை செய்கிறது அந்த வழக்கம். அந்த நாள் அந்த நேரம் அன்னைக்கு வியாழக்கிழமை அழைக்கிறீங்க அப்படின்னா
22/8/2026 காலையில் 7:35 மணி முதல் 9 மணி வரை நம்ம பண்ணலாம். அதுக்கு பிறகு அப்படி இல்லைன்னா 10:35 மணி முதல் 12 மணி வரை பண்ணலாம். புனர் பூஜை செய்கிற நாள் அந்த நேரம் வெள்ளிக்கிழமை அழைக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாக்கா 23/8/2026 காலையில் 7 மணி முதல் 9 மணி வரை அழைக்கலாம். அல்லது 10 மணி முதல் 11:45 மணி வரை அழைக்கலாம். மகாலட்சுமி அம்மனை வழிபாடு பண்ணுறதுக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக பல குடும்பங்களில் கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை காலையில் வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு விளக்கை ஏற்றி மகாலட்சுமி அம்மனை வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பூஜை செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தினமும் காலையிலேயோ மாலையிலேயோ விளக்கேற்றி அம்மனை நினச்சி ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணலாம். இறைவனை நினைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் தேவையில்லை. எந்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணலாம். காலையில் வீட்டை சுத்தம் பண்ணி குளிச்சுட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணலாம். அதே மாதிரி மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றுற நேரத்துலையும் மகாலட்சுமி அவனை நினச்சி வழிபாடு பண்ணலாம். நேரத்தை விட முக்கியம் என்னன்னா நம்ம மனசு அமைதியாக இருக்கணும். அவசரமாக பூஜை பண்ணாமல் ஒரு 10 நிமிஷமாவது அமைதியாக உட்கார்ந்து அம்மனை நினச்சி பிரார்த்தனை பண்ணணும். பூஜையை எப்படி முடிக்கிறதும் ஒரு விஷயம் இல்லை இல்லையா? அதனால் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டணும். அப்போ மறுபடியும் உங்கள் வேண்டுதலை மனசார சொல்லுங்கள். மகாலட்சுமி தாயே, வீட்டில் எப்போவுமே உன்னுடைய அருள் இருக்கணும். எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே நல்ல ஆரோக்கியமும் மன நிம்மதியும் கிடைக்கணும். எங்கள் வீட்டில் நல்ல எண்ணங்கள் மட்டுமே நிறையணும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனசையும் நல்ல தகுதியும் கொடுக்கணும். நாங்கள் செய்கிற நல்ல காரியங்களுக்கெல்லாம் உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க. அதுக்கு பிறகு அம்மனை வணங்கிட்டு நைவேத்தியத்தை பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்கணும், எடுத்துக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். மகாலட்சுமி பூஜை பண்ணிட்டா உடனே பணம் வந்து கொட்டும் அப்படின்னு நினைக்கப்படாது. சரியா? இறை நம்பிக்கையோடு சேர்த்து நாமும் நேர்மையாக உழைக்கணும். தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும். வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நடத்தணும். மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும். வீட்டில் பெரியவங்களை மதிக்கணும். பெண்களை எல்லாம் மதிக்கணும். பசியோடு இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்யணும். இப்படி நல்ல நல்ல எண்ணங்களோட வாழுற பொழுது அப்போ தான் இறை வழிபாடும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக அமையும் அப்படிங்கிறதுல எள்ளளவும் ஐயமில்லை. ஸோ அதனால் இந்த எளிமையான முறையில் நீங்களும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி அம்மனை கலசம் மற்றும் திருப்படம் வைத்து வழிபாடு செய்யலாம். பெரிய பூஜை செய்ய முடியலை அப்படின்னாலும் பரவாயில்லை. ஒரு விளக்கை ஏற்றி 2 நிமிஷம் அம்மனை நினச்சி தாயை எங்கள் வீட்டை காப்பாற்று அப்படின்னு மனசார சொல்லுங்கள். உண்மையான பக்தியோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் மதிப்பு இருக்குது. மகாலட்சுமி தாயினுடைய அருள் உங்கள் வீட்டிலையும் உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் பேரிலும் என்றென்றைக்கும் இருக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மகாலட்சுமியினுடைய தாயினுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். உங்கள் கூட வழித்துணை பாபா வந்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அல்லாஹ் மாலிக்.